வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இருக்காதா? திடீர்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் காலையிலே ஒரு ட்வீட்டை போடுறாரு. தினமும் ஒரு ட்வீட் தான். கொஞ்ச நாள் அடங்கி இருந்தது, மறுபடியும் ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாரு. என்னதாங்க நடக்குது அப்படின்னு ஒரு சிலர், இன்னும் சிலர் ஏங்க இதெல்லாம் திமுகவும் காங்கிரஸும் நடக்கக்கூடிய நாடகம், டிவிகேவை வந்து உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லி காங்கிரஸ் காக்க வச்சு அது வேறு விதமான ஒரு கேம் விளையாடுறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நல்லா வெளிப்படையாக பார்த்தா காங்கிரஸ் திமுகவை மிரட்டிகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நாடகம்லாம் இல்லை. சரி, இதில் ஜெயிச்சது யார்? காங்கிரஸ் தான். சோனியா காந்தியை தொடர்பு கொள்ள முடியாமல் இப்போ திமுக திணறி கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தை வந்து அவங்க அனுப்புறதுக்கு காரணமே என்னென்னா வேணுகோபால் அவர்கள், இன்னொன்று கிரிஷ் ஜோடங்கள், இவர்கள்லாம் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க. சிதம்பரம் அப்படி இல்லை, அவர் உள்ளூர்காரர், கரெக்டாக கொஞ்சம் பேசுவார். இன்னொன்று சோனியா காந்திகிட்டே நேரடியாக பேசக்கூடியவர். அப்போ அவர் போனார்னா ஸ்ட்ரைட்டாக தலைமை டு தலைமை முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் கடைசியாக? இல்லைங்க, நாங்கள் 30 வரைக்கும் தரோம், 2 ராஜ்யசபா தரோம், இதான் அவருடைய 36 ஆட்சியில் பங்குலாம் வேணாம் அப்படின்னு காங்கிரஸ் முடிவு பண்ணிடுச்சு. ஆட்சியில் வேணான்னு சொல்லிட்டார் ராகுல். ஆனால் என்ன சிக்கல்னா 36 உறுதியாக இருக்கார். ஏன்னா நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது ராகுலுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுக வந்து காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு கூட தேர்தலை சந்திக்கும். நிர்வாகிகள்லாம், திமுக நிர்வாகிகள்லாம் வந்து ஸ்டாலின்கிட்ட சொல்கிறாங்க காங்கிரஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தகவல் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் அது சொன்னாலும் ஸ்டாலின் ஏற்றுக்க மாட்டார். உங்களுக்கே தெரியும், உங்கள் ஊரில் கூட பார்த்துருப்பீங்க. நீ காங்கிரஸ் இல்லைனா திமுகவோட நிலைமைனா, காங்கிரஸ் இருந்தாலே நிலைமை படு மோசமாக இருக்குது. காங்கிரஸ் இல்லைன்னா அவங்க இடி சிபிஐலாம் விட்டு அடிக்கும்போது அகில இந்திய ரீதியில் யார் உங்களுக்கு ஆதரவு தருவா? காங்கிரஸுக்கு திமுக ஆதரவு தரணும், ஓகேங்க. இப்போ நேரிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாலின் மட்டும் பேசுகிறது எப்படி இருக்குது? அகில இந்திய ரீதியில் இந்தியா கூட்டணி பேசுகிறது எப்படி இருக்குது? ஸ்டாலின் யோசிக்காமையே இருக்க மாட்டார், அதெல்லாம் யோசிச்சிருப்பார். என்ன ஒன்று, செல்வ பெருந்தகை, சிதம்பரம் இவங்களை வச்சு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கார். அவங்களும் மாணிக்கம் தாகூர்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி வச்சு கேம் விளையாடுறாங்க. இன்னொரு சிக்கல் என்ன? ஓகே, இப்போ திமுக வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குது, யாரை நிறுத்தணும் அப்படின்னு நாங்கள் தான் முடிவு பண்ணுவோங்குது காங்கிரஸ். திமுக சொல்லுது இல்லை, நான் எங்ககிட்ட சொல்லி தான் நிறுத்தணும், தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணுங்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி நிறுத்தினுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி எம்பியாக திமுக கொடுக்குற சீட்டில் பிரவீன் சக்கரவர்த்தி எம்பியாக போட்டால் திமுக எவ்வளோ கோபம் வரும், நம்மளை இந்த அளவுக்கு கலாய்ச்சி விட்டுட்டு அவருக்கு கொடுக்குறாங்களேன்ட்டு. அப்போ திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் உறவு சுமூகலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 பேரையும் ஒட்ட வைக்கிறதுக்கு பெரிய முயற்சி நடக்குது, பெரிய லாபி நடக்குது. நாங்கள்லாம் வந்து 63 சீட்டில் நின்னோம், திடீர்னு 48 குறைச்சி இப்போ 25 வந்துட்டோம். நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. போன தடவை உங்களுக்கு நாங்கள் பண்ணோம், இந்த தடவை நீங்கள் எனக்கு பண்ணுங்கள். ராகுல் காந்தி ரொம்ப உறுதியாக இருக்காராம். இந்த தடவை திமுகட்ட வாங்காமல் விடக்கூடாது. இந்த 25லேருந்து 30 போனதே பெரிய விஷயந்தான், 5 சீட் எக்ஸ்ட்ரா. இப்போ திமுக காரங்களுக்கு என்ன கோவம்னா, இப்படியே போச்சுன்னா திமுக நிற்கிற சீட்டு கம்மியாகும். ஏற்கனவே கருணாசு நிறைய பேரை வந்து திமுக சின்னத்தில் நிற்க போகிறாங்க. அன்றைக்கி டார்ச் லைட்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதுவும் திமுக சின்னம் தான். மதிமுகவுக்கும் திமுக சின்னம் தான். யார் வேணால் வாங்க, முஸ்லீம் அவங்களும் திமுக சின்னம் தான். யார் வேணால் வாங்க, எல்லாத்துக்கும் முஸ்லீம் சின்ன திமுக சின்னத்தில் நிற்க வைப்போம். தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து திமுக கூட்டணி கட்சிகள் விரும்பலை. விசிகாலேருந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம ஒரு விசிகாவுக்கு 2-3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு பொழுது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க 214 தொகுதியில் எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறேன்னா இவர் எவ்வளோ தான் தொகுதியில் நிற்பார்? ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளை பல பேரை வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கிறதா பிளான்னு. நம்ம வேல்முருகன் உட்பட, வேல்முருகன் தனி சின்னம் கேட்டுட்டு இருக்காரு, அவரையும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க, வேறு விதமான விஷயம்லாம் பண்ணித்தரங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அவங்களுக்கு பிரச்சனைனா, இன்றைக்கி காங்கிரஸ் மட்டும் ஒத்துழைச்சா பிரச்சாரத்துக்கு போயிடலாம். காங்கிரஸ் ஒத்துழைக்கல, பிரச்சாரத்துக்கு போக முடியல. அன்றைக்கு மாதிரி 2 நாளில் ராகுல் காந்தி வேறு வராரு. இன்னொன்று ராஜ்யசபா சீட் அறிவிக்கணும், அதனால் நமக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சாயங்காலம் அறிவிச்சிருவாங்க. ஆனாலும் திமுக கொடுக்கக்கூடிய விலை அதிகமாக இருக்கும். இன்னொன்று எல்லோரும் கேட்குறாங்க, கிரவுண்டில் வந்து இது வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு முட்டல் மோதல் வரும்னு. நம்ம அப்படிலாம் நினைக்கல, அதெல்லாம் சரியாக பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு முடிவு பண்ணிடுச்சு, வரக்கூடிய தேர்தல் வாழ்வாசாவா எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணும். ஓபிஎஸ்லேருந்து எல்லாத்தையும் உள்ளே இழுத்து இந்த அளவுக்கு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னா எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஒரு ஓட்டு கூட நம்மளை கைவிட்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே 2000 ரூபா கூட கொடுத்தாச்சு, நேற்று 2000 ரூபா கொடுத்தாரு, இன்னும் 2000 ரூபா கொடுக்க போகிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இது மட்டுமானா இது மட்டும் இல்லையா, இன்னொன்று ஏதாவது பெரிய திட்டம் அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாரு, அறிவிக்க வேண்டிய கட்டாயம். 8ஆம் தேதி விஜய் அறிவிக்க போகிறாரு. இந்த தேர்தல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு பார்த்திராத ஒரு தேர்தல். இதில் ஸ்டாலின் 2வது முறையாக ஜெயிச்சார்னா அவரை கையில் பிடிக்க முடியாது. அவர் வந்து அவங்க அப்பாவோட பெரிய ஆளாயிருவார். ஒருவேளை தோத்துட்டாருன்னா திமுகங்கிற கட்சி இருக்குமாங்கிறது சந்தேகம். அது வந்து இன்னொரு 5 வருஷம் ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவரெலாம் நடத்துவார் அப்படிங்கிறலாம் எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நம்பிக்கை இல்லை. அதனால் எப்படியும் ஜெயிக்கணும், 1,00,000 கோடி கையில் இருக்குது.
அது அமைச்சர்களை உள்ளே தூக்கி போடுவது ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு. அவங்களே உள்ளே போனாலும் நெட்வொர்க் உடையக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வேலையெல்லாம் திமுக பண்ணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவோட போட்டி வேட்பாளர்கள் இப்போ காங்கிரஸுக்கு அதிக தொகுதி ஒரு 5 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா யார்கிட்ட கொடுப்பீங்க? அந்த 5 தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் எப்படி விட்டு கொடுப்பாங்க? ஏற்கனவே தேமுதிக உள்ளே வந்ததுக்கே பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஓபிஎஸ் உள்ளே வந்ததுக்கே பிரச்சனை. ஓபிஎஸ் உள்ளே வந்தது வைத்தியலிங்கத்துக்கு பிரச்சனை. நம்ம செல்வாக்காக இருக்கலான்னு பார்த்தா திடீர்னு இவர் வந்துட்டா இவருக்கு தான் முக்கியத்துவம். மனோஜ் பாண்டி என்ன நினைப்பார்? அதுக்கு ஊருக்குள்ளே போயிட்டு இருக்குது. இன்னொன்று ஓபிஎஸ் உள்ளே வந்தோன்னே பெரியசாமி கோவம். அவர் தான் இந்த ஏரியாவில் பெரிய ஆள். இவர் துணை பொதுச் செயலாளர் ரேஞ்சுக்கு ஓபிஎஸ் பேசுகிறாராம். அவங்க பையனுக்கு ஒரு சீட்டு, உசிலம்பட்டி ஐயப்பனுக்கு ஒரு சீட்டு. அப்போ எக்ஸ்ட்ரா லக்கேஜில் ஆடிக்கொண்டு இருக்கிறது திமுக. இப்போ திமுகவுக்கு வந்து காங்கிரஸை உள்ளே வைக்கணும்னு ஆசை. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைங்கிற மாதிரி ஏன் காங்கிரஸை உள்ளே வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சீட்டை கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். தேமுதிகவே உள்ளே கூட்டு வரும்போது காங்கிரஸை விட்டுருவாரா? என்ன சிக்கல் வருதுன்னா இந்த அளவுக்கு காங்கிரஸ் முரண்டு பிடிக்கும்னு ஸ்டாலின் நினைக்கல. சொல்லுவாங்க விட்டுருவாங்கன்னு. அவங்க ஓரளவுக்கு மீறி பேசுகிறத பார்த்தா தான் தெரியுது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் ஒரு காலையில் ட்வீட், என்ன தலைமை என்ன சொல்லுதோ அதை கட்டுப்படணும். நமக்குள்ளே வந்து ஆள் யார் பெரிய ஆள்லாம் முக்கியம் இல்லை, கட்சி தான் முக்கியம். என்னென்னா செல்லப்பிறந்தை ஒன்று பேசுவார், நான் ஒன்று பேசுவேன், ஆனால் எங்களுக்கு கட்சி தான் முக்கியம். ராகுல் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்க வேண்டும். எந்த முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு நடப்பவர் தான் காங்கிரஸ்காரன்னா யாருக்கு சொல்ல வராது? ஒருவேளை ராகுல் திமுக கூட கூட்டணிக்கு போட்டாலும் நான் வந்து அமைதியாயிருவேன்னு சொல்கிறாரா? இல்லை டிவிக்கே கூட போனாலும் யாரும் கட்சி விட்டுலாம் உடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு தெரில. ஆனாலும் இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு கவனம் இருக்கக்கூடிய பதிவாக போகுது. இப்படி முடிச்சிடும் அப்படி முடிச்சிடும் தினந்தோறும் இது ஒரு வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம். நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு இருக்குது. இன்றைக்கி திமுக ஆட்சியில் வந்து அந்தளவுக்கு அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி பேசாமல் காங்கிரஸ் கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நம்ம பேச வைக்கிறோம் பாருங்கள். இது கிரவுண்டில் பெரிய அளவுக்கு இன்றைக்கி திமுக காங்கிரஸ் உரசல் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு சொன்னால் இப்பவும் சொல்கிறோம். கடைசி நேரத்தில் இவங்கெல்லாம் ஒன்றாயிருவாங்க. நான் அரசியலில் வந்து இது எல்லாம் சகஜமாப்பாங்கிற மாதிரி சகஜமாயிருவாங்க. அதனால் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அன்றைக்குமா முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். இப்போவும் சொல்கிறோம், அது எப்படியும் நின்னாலும் சரி இவ்வளவு மோசமான ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக மக்கள் எண்ணி பார்ப்பாங்க. என்ன சிக்கல்னால் வெளியில் போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது 5000 ஸ்டாலின் போட்டார், இவர் வீட்டு காசு இருந்தால் போட்டார் அப்படிங்கிற குரல் இருக்குது. எடப்பாடி இருந்தால் 2000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்காரு, எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ் விட்றாரு. அப்போ மக்கள்கிட்ட வந்து நடுத்தர மக்கள்கிட்ட உயர்தட்டு மக்கள்கிட்ட இந்த ஃப்ரீ கொடுத்து தமிழ்நாட்டை பிச்சைக்கார மாநிலம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு 2 திராவிட கட்சிகள் மேலே ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஆனால் ஏழை மக்கள்கிட்ட வந்து பரவாயில்லப்பா கொடுத்தாங்கப்பா நன்றியோட ஓட்டு போடணும்பா இந்த இம்பேக்ட் இருக்குது. ஏற்கனவே ஆளுநர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்ததில் இப்போ நடந்தா, ஏன்னா ஆளுநர் வீட்டில் தான் மூடி தங்கினார், அந்த 5000 ரூபா கொஞ்சம் இம்பேக்ட் இருக்குது. அப்போ தேர்தலை கொஞ்சம் லேட்டாக நடத்துங்க அப்படின்னு சொல்கிறதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை அதனால தான் தேர்தல் மே மாதம் போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை நடந்தால் அதற்கு முன்பு ஒரு 2000 கொடுக்கலாமா அப்படின்னு இப்போ திமுக வேறு ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த கைம்பெண்ணிலேருந்து முதியோர் உதவித்தொகையாக அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காரு, நல்ல விஷயம். மீன்பிடி தடை காலத்துக்கு பணம் கொடுத்துருக்காரு, அதுவும் நல்ல விஷயம்தான். எப்படியாவது மக்கள் பணம் மக்கள்கிட்ட போடும், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் கஜானாவை காலி வச்சுட்டு எடுத்து விட்டிங்கன்னா அடுத்து யார் வந்தாலும், அடுத்து எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ இல்லை விஜயோ யார் வந்தாலும் அவர்கள் மக்களால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியாக இருக்கும். ஏன்னா யார் வந்தாலும் நடத்த முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் யார் வந்தாலும் எதிர்கட்சிக்கு தான் கொண்டாட்டம், ஆளுங்கட்சி நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஆனால் நிம்மதியே இல்லாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த இடத்துக்கு வருவோங்கிற வந்து எல்லா கட்சியிலும் முயற்சி பண்ணும்போது தான் எங்கே போய் கொண்டிருக்கிற தமிழகம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறோம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எந்த கட்சி வேணா இருங்க, இந்த அளவுக்கு இலவசத்தை கொடுத்துட்டு யாராலையுமே நடத்த முடியாதுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளால் கூட நடத்த முடியாதுங்க. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். இதற்கு இவ்வளோ பேர் போட்டி போடும்போது என்ன உங்களுக்கு தொலைநோக்கு திட்டம் இருக்குது கேட்டால் ஒன்றிய அரசு ஃபண்டு கொடுப்பாங்க. சரி, ஒன்றிய அரசு என்ன ஃபண்டு கொடுப்பாங்க சொல்லுங்களேன்? இப்போ எடப்பாடியே வந்துட்டார், ஒன்றிய அரசு என்ன ஃபண்டு கொடுப்பாங்க? திமுக வந்தால் என்ன ஃபண்டு கொடுப்பாங்க? நான் நிதிஷ் நாயுடு எல்லா ஃபண்டையும் வாங்கிட்டாரா சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவ்வளோ பணம் இல்லையே சார், எப்படி சார் கொடுக்க முடியும்? அவர் என்ன மோடி எங்கேருந்து அடித்தா அவரே தனியாக நோட்டு அடிக்க முடியும்? அது இந்த மாதிரி அவலங்களுக்கு காரணம் திமுக தான். இந்த அளவுக்கு 4 வருடங்களில் தமிழ்நாடு குட்டி. அதனால தான் சொல்கிறோம், இவருங்க போட்டும், யார் வேணால் வரட்டும். இவ்வளவு மோசமான ஆச்சு. விஜய்க்கு அரசியல் தெரியல, பரவாயில்லப்பா அவர் கூட வரட்டும்பா. அது எடப்பாடி அடிப்படை பரவாயில்லப்பா அவர் கூட வரட்டும், நீங்கள் வரக்கூடாதுப்பா. மக்கள் தெளிவாக இருப்பார்கள், நல்ல முடிவு எடுப்பார்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.